எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற புக் எது தெரியுமா? முதல் 65 புஸ்தகம் கிடையாது, 66வது புஸ்தகம் தான். அதில் தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி ஒரு புக்கு கிடைக்காதா? அதை பற்றி ஒரு விளக்க உரை கிடைக்காதா? அதை குறித்து யாராவது விளக்கமாக சொல்ல மாட்டாங்களாங்கிறது தான் எல்லாருக்கும் ஆவல். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரைக்கும். அப்போஸ்தலர் 1:9 முதல் 11 வரைக்கும். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்கிற நாட்களில் தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய காரியங்களை குறித்து முன்னறிவித்து கொண்டே இருந்தார். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் அவரை சிலுவையில் அறைவாங்க, அவங்க மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்றதை அவர் தொடர்ந்து முன்னறிவித்து கொண்டே வந்தார். அதற்கேற்ற மாதிரி அப்படியே அவர் சொன்ன மாதிரியே அவருடைய பாடு, மரணம் நேரிட்டது. 3வது நாள் அவர் சொன்னபடியே உயிரோடையும் எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை மட்டும் முன்னறிவிக்கலை, அதோடு சேர்த்து அவர் இன்னொரு காரியத்தையும் முன்னறிவித்தார். அது அவருடைய 2வது வருகையை பற்றியும் அவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14வது அதிகாரம் எப்போ சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும்னா, கடைசியாக அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு அங்கேருந்து புறப்பட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் இன்னும் சில மணி நேரங்களில் அவரை பிடிக்க போகிறாங்க, கைது செய்ய போகிறாங்க. அங்கேருந்து அவருடைய பாடு ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த கடைசி சில மணி நேரங்களில், அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி முடித்த அப்புறம், அவங்க அதை புசித்து முடித்த பின்னால் அவர் தன்னுடைய சீஷர்களோட பேசுகிறார். இது என்ன பேசினாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யோவான் 13வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 13, 14, 15, 16, 17 வரைக்கும் அந்த 5 அதிகாரங்களும் அவர் அந்த கடைசி சில மணி நேரங்கள் பேசின காரியம். ஸோ அவர் இப்போ கடைசியாக கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவர்களை விட்டு பிரிய போகிறார். நாளை காலையில் பொழுது விடியும் போது அவங்களோட அவர் இருக்க போகிறதில்ல. அதனால் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன்னு சொல்கிறார். நான் உங்களிடத்தில் வருவேன். அதே 14வது அதிகாரத்திலே 28வது வசனம், 29வது வசனம். 14வது அதிகாரம் 28, 29, நான் போவேன் என்றும் திரும்ப உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி இதை முன்னறிவிக்கிறார். என்னன்னு சொல்கிறார்? நான் இப்போ உங்களை விட்டு பிரிய போகிறேன், ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களிடத்தில் திரும்ப வருவேன், நான் போவேன் என்றும் நான் திரும்ப வருவேன் என்றும் அவர் திரும்ப இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நிறைவேறுகிறது எங்கே? அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் அவர் இவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு ஒலிவ மலை வரைக்கும் நடந்து போகிறாங்க. ஒலிவ மலையில் அவர் பரமேறுகிறார். அந்த பரமேறுகிற சம்பவத்தை அந்த வசனங்கள் நம்ம முதல்ல வாசித்த வசனங்களில் ஒரு அப்படியே வானத்துக்கு ஏறி போனார்னு இருக்குது, மேகம் அதை மூடிக்கொண்டதுன்னு இருக்குது. சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்றாங்களாம். அப்போது தூதர்கள் 2 பேர் தோன்றி என்ன சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர்
திரும்ப வருவார் என்று சொல்லி சொன்னாங்க. ஸோ இவர் நான் போவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. திரும்ப வருவார் என்கிறது மறுபடியும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இப்போ இயேசு கிறிஸ்து முன்னறிவிச்சுட்டு அவர் கடந்து போயிட்டார். இவர் போனதுக்கப்புறம் சீஷர்கள் ஊழியங்களை ஆரம்பிக்கிறாங்க. அப்போஸ்தலர் இதை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது 2வது நிருபத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த வருகையும் வருகையின் பற்ற காரியங்களையும் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் முதல் வசனம் இப்படி சொல்லுது: அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் என்று சொல்லி அடுத்து அவனுடைய போதனை போகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நாம் அவரிடத்துல சேர்க்கப்பட போகிறோம் என்கிறது அப்போஸ்தல உபதேசமாகவே இருக்குது. பேதுரு அதை குறித்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வேகத்தோடு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பேதுரு எழுதின 2வது நிருபம் முதல் அதிகாரம் 16வது வசனத்தில் 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. ஏதோ கதை சொல்கிறோம், ஏதோ எங்கேயோ கேட்டு நாங்களே கற்பனை பண்ணி கண்ணு மூக்கு வாய் வச்சு சொல்கிறோம்னு இல்லை. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. அதாவது மறுரூப மலையில் அவர் மறுரூபமானப்போ அங்கே தரிசனம் பண்ண பார்த்ததில் 3 பேரில் பேதுருவும் ஒருவன். அவன் சொல்கிறான், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது என்கிட்ட வருதுன்னு சொன்னால் இது ஒரு அத்தாரிட்டியோட வருதுன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் அதை நேரில் பார்த்துருக்கோம். யாரோ சொன்னதை கேட்டு நாங்கள் ஏதோ யோசித்து நாங்கள் ஏதோ ஜோடித்து சொல்லலை. இது நாங்கள் நேரில் பார்த்தோம், அவர் வருகிறாருன்னு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்லப்படுது. இந்த போதனை இப்படி ஆரம்பத்தில் இருந்தே சொல்லப்பட்டதுனால சபையினுடைய அஸ்திபாரமாகிய விசுவாச பிரமாணத்திலேயே இது இடம்பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்கிறது நாம் விசுவாசிக்கிற காரியத்தில் ஒன்று. அவர் பாடு அனுபவித்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார் என்கிறது நாம் விசுவாசிக்கிற காரியங்களில் ஒன்று. 3வது காரியம் என்னது? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்கிறது நம்முடைய விசுவாசத்தில் உள்ள காரியம். ஸோ இது இவ்வளவு முக்கியமான காரியமாய் இருக்குது. அதனை இந்த வருகை என்கிற இந்த காரியம் பற்றி வேதத்தில் நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கு. அதனால் இதை குறித்து அறிந்து கொள்ளணும் என்கிற ஆவலுக்கு அளவே கிடையாது. எல்லாருக்குமே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்போது நடக்க போகுது, இதெல்லாம் அறிந்து கொள்ளணும் என்கிறதுல ஆவலுக்கு குறைவே கிடையாது. பைபிளில் 66 புஸ்தகம் இருக்குது பார்த்துக்கங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற புக் எது தெரியுமா? முதல் 65 புஸ்தகம் கிடையாது, 66வது புஸ்தகம் தான். அதில் தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி ஒரு புக்கு கிடைக்காதா? அதை பற்றி ஒரு விளக்க உரை கிடைக்காதா? அதை குறித்து யாராவது விளக்கமாக சொல்ல மாட்டாங்களாங்கிறது தான் எல்லாருக்கும் ஆவல். முதல்ல இருக்க 65 புரியலன்னா 66வது புரியாதுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடணும்? 66வது புஸ்தகத்துக்கு தான் போகணும். ஆண்டவர் அதை கடைசியில் வச்சுருக்காருன்னா அதில் அர்த்தம் இருக்குது. அது சும்மா இல்லை. 65 முடிச்சுட்டு நீங்கள் 66க்கு போனீங்கன்னா அது புரியும். நேராக 66க்கு போனால் புரியாது. ஆனால் எல்லாருக்கும் தாகம் அது மேலே தான் இருக்குது. இப்போ இந்த வருகையை குறித்த சர்ச்சைக்கும் குறைச்சலே கிடையாது. வருகையெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. வருகை நாளைக்கு காலையில் இருக்க போகுதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. 2012 கிறிஸ்துவின் வருகை இருக்க போகுதுன்னு சொல்லி ஏகமாக பேசப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? 2012ன்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் மூவி எடுத்தான், அவ்வளோதான். ஹாலிவுட்டில் 2012ன்னு ஒரு படம் எடுத்ததை வச்சுக்கிட்டு நம்முடைய விசுவாச வட்டத்தில் போதகர்கள் முதற்கொண்டு 2012 தெரியுமா பிரதர், 2012 தெரியுமா பிரதர்னு 2009, 10, 11லலாம் பேச்சு அதிகமாக இருந்தது. இப்போ 2012 வந்துச்சு, போயிடுச்சு. இப்போ 2024 இருக்கிறோம். இப்போ வேறு ஒரு டேட் கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றின சர்ச்சைக்கு குறைச்சலே கிடையாது.
நிறையா விதவிதமாக சொல்கிறது உண்டு, விதவிதமாக பேசுகிறது உண்டு. இப்போது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்போது நடக்க போகுது, இதுதான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற கேள்வி, தாகம், ஆசை, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு வேதம் சொல்லியிருக்கு, எப்படி நடக்க போகுதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் எப்போது நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்லலை. இப்போ என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறது எப்படியும் நடக்க போகுது, அப்படி தானே? அது எப்படியும் நடக்க போகுது. ஆனால் நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க போகிறோமாங்கிறது நிச்சயம் இல்லாத ஒரு காரியம். சரி, என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறது நிச்சயமாக நடக்க போகிற விஷயம், அது உண்மை. ஆனால் நாளைக்கு காலையில் உயிரோடு இருப்போங்கிறது நம்ம யாருக்குமே நிச்சயமே இல்லாத காரியம். இப்போ நம்ம நாளைக்கு காலையில் உயிரோடு இருக்க மாட்டோம், இருப்போம்னு நிச்சயம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்றதில் அதில் கவனம் செலுத்தணுமா, அல்லது இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச காலம் அல்லது இல்லாமல் போகக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கணுமா? இதில் தான் சிந்தனை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கிறிஸ்து வரப்போகிறார், உண்மைதான். வரும்போது என்னென்ன நடக்கும், ஏகப்பட்ட காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க பிரதர், இனிமேல் கிரெடிட் கார்டெலாம் தேவையில்லை பிரதர், இவங்களுக்கு தெரியுமா வெளிப்படுத்தலை இப்படி சொல்லியிருக்குது, அதை நெத்தியில் வச்சுருவாங்களாம், கையில் வச்சுருவாங்களாம், அது இருந்தால் போதுமா, வேறு எந்த ஐடென்டிஃபிகேஷனே வேண்டாமா, பைபிளில் சொல்லியிருக்கிறது இப்படி நிறைவேறுது. இதில் பயங்கரமான ஆவலும் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு நெக்ஸ்ட் 1 hour பற்றி கேரண்டி கிடையாது. இப்போ யோசித்து பாருங்கள், நான் அதை பற்றி ரொம்ப நாலேஜபிளாக இருந்து அதுகளை ஆராய்ச்சி பண்ணி நிறைய காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இப்போ இருக்கிற கையில் இருக்கிற இந்த டைமை நான் எப்படி செலவு பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்றதை குறித்து நான் கவலைப்படாமல் நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. என் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் ஓவர், அவ்வளோதானே. நான் வெயிட் பண்ணுறேன், மீதி காரியம் வர்றது வரைக்கும் நான் அங்கே காத்திருப்பில் இருப்பேன், அவ்வளோதான். இப்போ நான் இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. நாம் இதை குறித்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பைபிளில் நம்ம கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் ஆக்சுவலாக சபையில் 2 விதமான பண்டிகை காலங்கள் உண்டு. ஒன்று அட்வென்ட் காலம், இன்னொன்று லெந்து காலம். அட்வென்ட் காலம்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றின காரியம். அது நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் முடியும். ஸோ சபையில் பண்டிகையாக கொண்டாடப்படுகிற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிற தியானங்கள் பிளான் பண்ணப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த நவம்பர் டிசம்பரில் எதை பற்றி இருக்கும், கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றின காரியங்களாக இருக்கும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் லெந்து காலமாய் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்குது, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்ட காரியம். ஸோ இந்த 2 காலம் பிளான் பண்ணப்பட்டது. இந்த அட்வென்ட்னு சொல்கிறோம் இல்லை, இந்த அட்வென்ட் காலம் என்கிறது கிறிஸ்துவனுடைய வருகைன்னு சொல்லும்போது முதல் வருகை, 2வது வருகைன்னு 2 இருக்குது. இப்போ நம்மளுடைய சபையினுடைய பேர் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச்சுன்னு சொன்னால் இது இயேசு பாலகனாய் பிறந்தார், அவருக்கு நம்ம தாலாட்டு பாடி அவர் இதோ பாப்பா தூங்குதுன்னு சொல்லி பாலான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள காரியம் இல்லை. இந்த சபை அட்வென்ட் எந்த அட்வென்ட்டை பற்றி பேசுது, அவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகிற ஒரு திருச்சபையாக இந்த சபை பேசப்படுது. அதனால தான் இதுக்கு பேர் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச். ஸோ இந்த கிறிஸ்துவனுடைய வருகை என்கிற அந்த 2ஆம் வருகை இருக்குது பாருங்கள், அதை குறித்து அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது இந்த சபையினுடைய நோக்கம். இப்போ அவருடைய முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். வருகைனாலே வந்தார், ஏன் வந்தார், ஏன் வர்றார், முதல் வருகையோ 2வது வருகையோ வர்றார், ஏன் வருகிறார், காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அவர் வர்றதில்லை இல்லையா. ஒரு கவிஞன் ஒரு பாட்டு பாடினான், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தானான், வழியில் கண்ட மனிதரை எல்லாம் நலமாய் என்றானான். இப்போ அவனுடைய கற்பனையில் கடவுள் இந்த பூமிக்கு ஏன் வந்தானா, சும்மா ஒரு உல்லாச பயணம், ரைட்டு வந்து பார்த்து எல்லாம் நைஸ் ஃபைன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்கப்பா அப்படின்னு ஒரு விசிட், அப்படி வந்து போகிறதுக்காக கர்த்தர் வரல. முதல் வருகை எதுக்காக வந்தார், பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார்.
பாவத்தை போக்கும் பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்காக வந்தார். அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்தார். அதை நிறைவேற்றி முடிக்கிறார். ஓகே, இது முதலாவது வருகை. ரெண்டாவது வருகை என்னது? ரெண்டாவது வருகை நியாயம் தீர்க்கிறதற்காக அவர் வருகிறார். முதல் வருகை ரட்சிக்கிறதுக்காக வருகிறார். ரெண்டாவது வருகை நியாயம் தீர்க்கிறதுக்காக வரும். இப்போ முதல் வருகையில் ரட்சிக்கிறதுக்காக வந்த கிறிஸ்துவுக்கும் நியாயம் தீர்க்கிறதுக்காக வருகிற கிறிஸ்துவுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் அட்வென்ட், இது செகண்ட் அட்வென்ட். அந்த முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. என்னங்க அவ்வளோ பெரிய வித்தியாசம்னு கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம படிக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு ஒரு டவுட்டு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா அது நார்மலாக நடக்காது. நான் என்ன தான் இன்னொருத்தர் கூட க்ளோஸாக இருந்தாலும் அவங்க மார்பில் சாய்ந்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன். வேணா தோளில் கை போட்டு கேட்கலாம், ரொம்ப நெருக்கமாக போய் கேட்கலாம். ஆனால் அவன் மார்பில் சாய்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பெட்டாக இருக்கிறான், அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறான். அதே யோவான் ஸ்நானன் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதினது. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, யோவான் ஸ்நானன் இல்லை, யோவான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசிக்கிறான். இப்போ மார்பில் சாய முடியாது. அவரை கண்ட உடனே அவன் என்ன செய்தானா? செத்தவனை போல விழுந்தான். கண்ணை ஏறெடுத்து முகத்துக்கு முகம் கூட அவரை பார்க்க முடியாது. நியாயாதிபதியாக வரப்போகிற கிறிஸ்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். முதல்ல இரட்சகராய் வந்த கிறிஸ்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ அவர் நியாயாதிபதியாய் அப்படி வரப்போகிறார் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். இப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்திரிச்சிட்டார். எங்கே இருக்கிறார்? உயிர்த்த கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வசனத்தில் அதை பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வசனத்தில், அந்த வசனத்தினுடைய 2வது பகுதியில், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறதுனா என்னது? இப்போ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அல்லது என்னுடைய பலவீனத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் பிதாவின் இடத்துல அவர் எனக்காக வாதாடுகிறவராக இருக்கிறார். ஸோ என் சார்பில் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ குற்றம் சாட்டினவனுக்காக ஒருத்தர் பேசுனாங்கன்னு சொன்னால் அப்போ அவனுடைய வக்கீல்னு சொல்லலாமா? நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவனுக்காக பேசுகிறவங்களுக்கு பேர் அவனுடைய வக்கீல், இல்லை டிஃபெண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்டவன் தப்பு பண்ணிட்டான், வக்கீல்கிட்ட கேட்குறான், வக்கீல் அவனுக்காக பேசுகிறாரு, ஏதோ அவனை தப்பிச்சு விட்டுறார். மறுபடியும் தப்பு பண்ணுறான், மறுபடியும் தப்பிச்சு விட்டுறார், மறுபடியும் தப்பு பண்ணுறான், மறுபடியும் தப்பிச்சு விட்டுறார். இதே பொழப்பா போச்சு. அடிக்கடி தப்பு பண்ணுறது, அடிக்கடி வக்கீல்கிட்ட கேட்குறது, அடிக்கடி வக்கீல் இவனுக்காக பேசுறது, இவனுக்கு சால்வ் பண்ணி விட்டுறது. இதே தான் பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சா, இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்து நின்னான். கோர்ட்டுக்கு வந்து நின்னா இவனுக்கு வக்கீலாக இருந்தவர் ஜட்ஜாக உட்காந்துருந்தார். அவருக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. நமக்காக பேசுகிறாள், தீர்ப்பு எழுதுகிறாள் உட்காந்துருக்கிறாரு. இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைன்னு ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. ஆனால் அவர் என்ன தப்பு பண்ணானோ அந்த தப்பு கொண்ட தண்டனைக்கு தீர்ப்பு எழுதிட்டாரான். இவன் ஆடி போயிட்டான. இன்னும் நம்ம வக்கீல், நம்ம ஆள், நமக்காக இவ்வளோ நாள் பேசினாள், இன்றைக்கி இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாரா, நேற்று வரைக்கும் நான் வக்கீல், நான் உனக்காக வாதாடினேன், இன்றைக்கி நான் வக்கீல் கிடையாது, இன்றைக்கி நான் யார்? நீதிபதி. நேற்று வரைக்கும் உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிற கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராய் வரப்போகிறது இல்லை. என்னவா வரப்போகிறார்? நீதிபதியாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கங்க. அதாவது உயிர்த்த கிறிஸ்துவுக்கும் உயிர்த்தெழுந்து முன்னாடி உள்ள கிறிஸ்துவுக்கும் இன்னைக்கு பரிந்து பேசுகிற கிறிஸ்துவுக்கும் அன்னைக்கு நீதிபதியாக வரப்போகிற கிறிஸ்துவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை பற்றி
ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாயம் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுமையையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நியாயம் தீர்க்கும் அதிகாரம் யாருக்கிட்ட தான் இருக்குது? தன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். இப்போ இதை பற்றி சொல்லும்போது அவர் இதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி 2 விதமான சத்தத்தை பற்றி பேசுகிறார். அவர் பேசுகிறார்ல, பேசும்போது வார்த்தை வருது இல்லை, அந்த வார்த்தை சத்தமாக வருது இல்லை, அந்த சத்தத்தை நம்ம காது கொடுத்து கேட்குறோம் இல்லை, அந்த வார்த்தையை படிக்கிறோம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் இதில் 2 விதம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறார்? அதே 5ஆவது அதிகாரத்தில் 24வது வசனம் 25வது வசனத்தில் அது பிழைக்க, அதாவது ஒருவனை பிழைக்க பண்ணக்கூடிய சத்தம் என்று சொல்லி அதை பற்றி பேசுகிறார். 24வது வசனம் 25வது வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனத்துக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் என்று அவர் சொல்லும்போது சரீர பிரகாரமாய் செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டவங்களை பற்றி அவர் சொல்லலை. பாவத்தில் மரித்து அந்த மரித்த நிலைமையில் இருக்கிறவங்கள பற்றி அவர் பேசுகிறார். ஏன்னா மரித்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்குறாங்களாம். அதை கேட்கிற காலம் எப்போ வரப்போதா? பிரசன்ட், இப்பொழுதே வந்திருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ அவர் பேசுகிறார், அவர் பேசுகிறத கேட்குறாங்க. கேட்குறவங்க பாவத்தில் மரித்தவர்களாக இருக்கிறவங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, மரித்தோர் சத்தத்தை கேட்கிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்குது. அதை கேட்டால் அவங்க என்ன ஆவாங்களா? அந்த மரித்த நிலையிலிருந்து அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சப்போஸிங் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்த நிலையிலேயே கிடந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, அவங்களுடைய காலம் முடிந்து போகுது. இப்போ அந்த காலம் முடிந்து போன பின்னால் அவர் இன்னொரு இடத்துல மறுபடியும் சொல்கிறாரு, என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு சொல்லி. அது முற்றிலும் வித்தியாசமான காரியம். அதே அதிகாரத்தில் 27, 28, 29வது வசனம், யோவான் 5:27, 28, 29. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இது 2வது தடவை சொல்கிறார் இதே அதிகாரத்தில். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் இப்போ கவனிங்க, பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இது லிட்ரலாக செத்து போனவங்க, சரீர பிரகாரமாக செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டவங்க. காலம் நிறைவேறின அப்புறம் காலம் கடந்த பின்பு அவங்களோட சரீரமே செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க? பிரேத குழியில் இருக்கிறாங்க. பிரேத குழியில் இருக்கிறவங்க அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்குன்னு சொல்லலை, ஒரு காலம் வரும் என்று சொல்லி வருங்காலத்தை பற்றி பேசுகிறார். ஒரு நாள் வரும், அவர் குரல் கொடுக்க போகிறார். அந்த குரல் கொடுக்கும்போது பிரேத குழியில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த சத்தத்தை கேட்பாங்களாம். கேட்டு பிழைப்பார்கள்னு சொல்லலை, பார்த்துக்கங்க. கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஸோ 2 விதமான சத்தம் இருக்குது. ஒன்று இப்பொழுதே கேட்கும், இப்பொழுதே ஜஸ்ட் நான் இப்போ கேட்டேன்னா பிழைத்துக்குவேன். ஆனால் இது இப்போ கேட்க தவறி போயிட்டேன்னு சொன்னால் ஒரு நாள் வரும், நீ பிரேத குழியில் இருக்கும்போது அந்த சத்தம் கேட்கும். ஆனால் அப்போ டூ லேட், அப்போ பிழைத்து கொள்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அது ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட்டு. அங்கே என்ன நடக்குதா? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பாங்க. அங்கே டெசிஷன் மேக்கிங், அங்கே பரிந்து பேசுகிறதுக்கு இடமே கிடையாது.
இப்போ அவர் நியாயாதிபதியாய் வருகிறார்னு சொன்னால் நீதிபதி முன்னாடி யார் போய் நிற்பாங்க? குற்றம் செய்தவங்கெல்லாம் போய் நிற்பாங்க, அல்லது பாதிக்கப்பட்டவங்க போய் நிற்பாங்க, நீதி வேண்டி போய் நிற்பாங்க. ஐயா எனக்கு இப்படி ஆகிப்போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க நிற்பாங்க, அல்லது குற்றம் செய்தவங்களை இழுத்துட்டு வந்து நீதிபதி முன்னாடி நிற்க வைப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஜென்ரல் பப்ளிக், நம்ம ரொம்ப யாருக்கிட்டையும் அடிக்கலை பிடிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நீதிபதி முன்னாடி போய் நிற்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது அத்தனை பேரும் அவர் முன்னாடி போய் நிற்கணும்னு சொல்லும்போது, இதுக்காக நாங்கள் எதுவும் பெட்டிஷன் கொடுக்கல, நாங்கள் யார் மேலேயும் குற்றம் சாட்டலை, யாரும் எங்கள் மேலே குற்றம் சாட்டி எங்களை குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்தலை, ஏன் நாங்கள்லாம் வந்து நிற்கணும், எங்களெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்கன்னு யாருமே சொல்ல முடியாதான். அவர் வருகிறதை பற்றி வேதம் சொல்லும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம், எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ நியாயாதிபதி வரார், நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார், நீதிபதி முன்னாடி போய் நின்று குற்றம் இல்லை, அந்த கதை வேற, அது இல்லாமல் என்ன பண்ணுமா, கணக்கு ஒப்புவிக்கணுமா. இப்போ யாருக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும்? அத்தனை பேருமே அவர் முன்னால் போய் நிற்க வேண்டியதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அத்தனை பேருமே தங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். அந்தந்த பர்சன் தன்னை பற்றி கணக்கு ஒப்புவிக்கணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சபை ஊழியர் அத்தனை பேருக்காகவும் பேசுவாருன்னு. அதெல்லாம் இல்லை, சபை ஊழியர் தன்னை பற்றி பேசுவார். சிலர் சொல்கிறாங்க என் ஒய்ஃப் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறா, நல்லா ஜெபம் பண்ணுவா, கோயில் ஜபம்னு போகிறா, அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் குளிர் காஞ்சிருவோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. உங்கள் ஒய்ஃபு உங்களை பற்றி அவங்க கணக்கு ஒப்புவிப்பாங்க, நீங்கள் உங்களை பற்றி கணக்கு ஒப்புவீங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்காக இல்லை, இவங்க அவங்களுக்காக இல்லை, யாருக்காக யாரும் இல்லை. நான் கர்த்தர் முன்னாடி நின்னா நான் என்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் வசனம். ஒரு நாள் வரப்போகிறார், அன்னைக்கு அத்தனை பேரும் அவர் முன்னாடி போய் நிற்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும். இதை நமக்கு சரியாக ஆண்டவர் விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு உவமை கொடுத்தார். ஆண்டவர் இதை குறித்து நிறைய உவமை சொல்லியிருக்கிறார், ஆனால் இந்த உவமை ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம். லூக்கா 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்துலேருந்து 37வது வசனம் வரைக்கும் இந்த உவமை ரொம்ப விரிவாய் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதில் ஒவ்வொரு அங்கமும் கரெக்டாக செட் ஆகும், அதை அவர் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். இப்போ லூக்கா 19வது அதிகாரம் 11லேருந்து 37 வரைக்கும் என்ன உவமை சொல்கிறாருன்னு சொன்னால், பிரபுவாக இருந்த ஒருவன், பிரபுன்னு சொன்னால் பிரின்ஸ், அவன் ராஜா கிடையாது, ராஜானா கிங். ஒரு ராஜாவுக்கு கீழே அநேக பிரபுக்கள் இருப்பாங்க. இப்போது பிரபுவாக இருந்த ஒருவன் ராஜாங்கத்தை பெறும்படி, ராஜ்யத்தை பெறும்படி பிரயாணம் பட்டு போகிறான். ஸோ இந்த பிரதேசத்துக்கு அவன் பிரபுவாக இருக்கிறான். இந்த பிரதேசம் மட்டும் இல்லை, இது மொத்தத்தையும், அந்த மொத்த ராஜ்யத்தையும் தனக்கு எடுத்துக்கொண்டு தன்னை ராஜாவாய் ஆக்கி கொள்றதுக்காக அவன் என்ன செய்கிறான், அங்கேருந்து பிரயாணப்பட்டு போகிறான். போகும்போது என்ன செய்கிறான், தன்னுடைய திரவியத்தை கொஞ்சம் பேர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறான். இன்னன்னார்கிட்ட கொடுத்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பாக கொடுத்துட்டு அவன் கிளம்பி போகிறான். அந்த ஊரார் அவனை பகைத்து அவங்க ஒரு இது அனுப்புகிறாங்க, டெலிகேஷன் அனுப்புகிறாங்க. அவன் பின்னாடியே அவங்க ஒரு டெலிகேஷன் அனுப்புகிறாங்க. என்னன்னு சொல்லி, இவன் ராஜாவாக இருக்க எங்களுக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போகுது. அவன் ராஜாவாக ஆகிறதுக்காக போகிறான், அவனை ராஜாவை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுக்கறதுக்கு ஒரு குழு போகுது. ஓகே, இப்போ இவன் போய் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வர்றான். இது கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. இவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த அப்புறம் முதல்ல என்ன செய்கிறானா தெரியுமா, தன்னுடைய திரவியங்களை கொடுத்துட்டு போனான் பாருங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கணக்கு கேட்குறான்னு சொல்கிறார். அப்போது சிலர் அதை கொண்டு சம்பாதிச்சிருந்தாங்க, சிலர் அதை புதைச்சி வச்சுருந்தாங்க. அப்போது அவன்
கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நிறைய நீதி நிறையாத்தில் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன், நீ 5 பட்டணத்து மேலே அதிகாரியார், நீ 10 பட்டணத்து மேலே அதிகாரியாருன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸை கொடுத்துட்டு அதில் ஒழுங்காக வேலை செய்யாமல் திட்டுத்தனம் பண்ணாமல் பாருங்கள், புதைச்சி வச்சான் பாருங்கள், அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டு அடுத்தது அவன் என்ன செய்கிறான்னா, தன்னை பகைத்தவர்கள் என் பகைஞரை கொண்டு வந்து என் முன்னால் வெட்டி போடுங்கள்னு சொல்லி தண்டனை கொடுக்குறான். ஸோ இப்போ இவன் செய்ததை யோசித்து ஆண்டவர் சொல்கிறத கவனிங்க. இவன் போனால் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான், ராஜாவாய் திரும்பி வந்தான். போகும்போது ராஜா இல்லை, வரும்போது ராஜா. இப்போ ராஜாவாய் வந்துட்டு ஃபஸ்ட்டு செய்கிற காரியம் என்னது? கணக்கு கேட்குறது. ரெண்டாவது செய்கிற காரியம் என்னது? அவனை பகைத்தவர்களை அவன் தண்டிக்கிறது, நியாயம் தீர்க்கிறது. இப்போ கிறிஸ்து திரும்ப வர போகிறாருன்னு சொல்லும்போது இங்கிருந்து போகும்போது அவர் ராஜாவாக போகலை, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இங்கிருந்து அவர் போகிறார். போயிட்டு அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக திரும்பி வரப்போகிறார். இப்போ அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க போகிறார். அவர் ராஜாவாய் அத்தாரிட்டியோடு வந்து உட்காரும்போது ஃபஸ்ட்டு செய்ய போகிற காரியம் என்னது? கணக்கு கேட்க போகிறார். கணக்கு கேட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். ஸோ இதுதான் நடக்க போகிற விஷயம். இதை கர்த்தர் தன்னுடைய உவமையில் தெளிவாய் நமக்கு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே வருகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஸோ அவர் வருகிறார். வரும்போது என்ன செய்வார்? பலன் அளிக்க போகிறார். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு பலன் அளிக்க போகிறார். இப்போ இந்த வருகைக்கு, இந்த கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு, இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் ஆயத்தமாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். வராரு சொல்லியாச்சா? வராருன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுது? வருகைக்கு ஆயத்தப்படணும்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் எப்படி வரப்போகிறார், எப்போ வரப்போகிறார், எது நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ஆராய்ச்சி பண்ண சொல்லலை, ஆயத்தப்படும்படி சொல்லிடு. இப்போ வீட்டில் கல்யாணம்னா எப்படி ஆயத்தமாகும்? கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கல்யாண டேட்டு கிட்ட வருது. நம்ம ஆயத்தமாவோமா? ஆயத்தமாக மாட்டோமா? ஆயத்தம் பண்ணோன்னா எங்கே போய் ஜவுளி கடை, எந்த ஜவுளி கடையில் ஜவுளி எடுக்கலாம்? காஞ்சிபுரத்துக்கு போகலாமா, டி நகருக்கு போகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணணுமா, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா, என்னென்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்படுகிறோம் இல்லை? ஒரு அரசியல் தலைவர் வர்றாருன்னு சொன்னால் அந்த கட்சி அதுக்கு ஆயத்தங்களை மேற்கொள்ளுது. என்னெல்லாம் செய்வாங்க? அவர் வராருன்னு ஆயத்தம் பண்ணணும்னா, கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ அவர் சாலையில் தான் பிரயாணம் பண்ணுவார். அவர் சாலையில் பிரயாணம் பண்ணார்னா, இப்போ திருவள்ளூர் போகிறாருன்னா பூந்தமல்லி வழியாக போவார். அந்த மனுஷன் அடிக்கடி இப்படி போகிறதுனால அந்த பூந்தமல்லி ரோடு சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் அழுகக்கூடாது. சின்ன மேடை கூட க்ளீனாக போட்டு மூடி ரெடி பண்ணிடுவாங்க. அவர் இந்த மாதமும் போவார், அடுத்த மாதம் போவார். விழா மேலே விழா, வித்தியாசமான பேரில் ஏதோ விழா நடக்குமா, போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி போட்டோம், எல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு அரசியல் தலைவர் வராருன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுறாங்க? ஆயத்தம் பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய ஆண்டவர் வராரு, நம்ம என்ன செய்யலாம்? தோரணம் கட்டி வளைவுகள்லாம் வச்சு, கர்த்தராகிய இயேசுவே வாரும்னு சொல்லி பெரிய பெரிய பதாகைகள்லாம் வச்சு, அப்படியா ஆயத்தமாகணும்னா என்ன சொல்கிறது? வேதம் என்ன சொல்லுது? அவரை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாகணும்னு சொல்லுது. அவரை வரவேற்கிறதுக்காக இல்லை, அவரை சந்திக்கிறதுக்காக நாம் ஆயத்தமாகணும்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஆயத்தத்தை பற்றி பேசும்போது பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதை நம்முடைய தாரக மந்திரமாக வச்சுக்கணும். பவுல் என்ன சொல்கிறான்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நான் என்ன ஆகக்கூடாது? ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி
கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் முன்னால் போய் நான் நிற்க போகிறேன். நிற்கும்போது என் கணக்கை நான் ஒப்புவிக்கும் போதோ அல்லது அவர் என்ன நியாயம் தீர்க்கும் போதோ நான் என்ன ஆகக்கூடாது? அவர் பார்வையில் ஆகாதவனாய் ஆயிடக்கூடாது. அப்படி அன்னைக்கு நான் ஆகாதவனாய் ஆகக்கூடாதுன்னா நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் சொல்கிறான். ஸோ இது நம்ம மூச்சு விடுறதே ஆண்டவர் வரும்போது நான் என்ன ஆகக்கூடாது? ஆகாதவனாக ஆகக்கூடாது. அதுக்காக நான் இன்றைக்கி என்ன செய்வேன்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவேன். அவன் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? அநேகருக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகக்கூடாது. இப்போ நம்ம ஊருக்கே சொல்கிறோமா இயேசுவே ஆண்டவர்னு? இல்லை, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம்ல இயேசுவே ஆண்டவர்ன்றதை நம்ம அறிவிக்கிறோம். இப்படி எல்லாருக்கும் சொல்கிற நாம் என்ன ஆகக்கூடாது? நாமளே ஆகாதவங்களா ஆயிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பள்ளி இருக்குல்ல, பள்ளி எல்லாருக்கும் சகுனம் சொல்லுமா? டிக் டிக் டிக்னு அடித்து எப்போ போகணும் எப்போ போகக்கூடாதுன்னு சகுனம் சொல்லுமா? எல்லாருக்கும் சகுனம் சொல்லிட்டு அது எங்கே போய் விழுமா தெரியுமா? கடைசியில் கழனி பானையில் விழுந்து செத்து போயிடுமா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் போதிச்சுட்டு நம்ம கடைசியில் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி போகிறோம்னா, இப்படி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு இப்போ என்ன செங்கல்பட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு ஒரு குறி காட்டும், ஒரு திசை காட்டுற ஒரு குறி காட்டும். இப்படி போனீங்கன்னா செங்கல்பட்டு போகும், இப்படி போனீங்கன்னா சென்னைக்கு போகும்னு குறி காட்டும். அதை பார்த்து போகிறவங்க செங்கல்பட்டு போயிடுவாங்க, சென்னைக்கு போகிறவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த போர்டு செங்கல்பட்டுக்கும் போகாது, சென்னைக்கும் போகாது. மற்றவங்களுக்கு எல்லாம் அது வழிகாட்டும். ஆனால் இது ஒரு நாளும் எங்கேயும் போகாது, அது அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழிகாட்டுற மரமாக நம்ம நின்று நம்ம வேஸ்ட் ஆகிடக்கூடாது. மற்றவன் எல்லாம் ஊர் போய் சேர்ந்துருவான், நம்ம சேர்த்து வேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது. மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனா ஆகக்கூடாது. அட் எனி காஸ்ட். என்ன நடந்தாலும், என்ன இழந்தாலும், என்னத்தை நான் பெற்றாலும், என்ன பெறலைனாலும் சரி, நான் என்ன ஆகக்கூடாது? ஆகாதவனாய் ஆகக்கூடாது. பவுலனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சாய்ஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இதன் அடிப்படையிலேயே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது 34 வயசு. அந்த 34 வயசில் கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தின் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறான். ஓகே, இப்போ எடுத்து செய்யும்போது அதனுடைய விளைவாய் அவன் பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், எந்த எருசலேம் நகரத்தில் அவன் ராயலாக உலம் வந்தானோ, எந்த எருசலேம் நகரத்தில் அவனோட ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தோட பவுல் பேரை கேட்டாலே அந்த ஊரே நடுங்கிற அளவுக்கு இருந்தானோ, அதே எருசலேம் நகரத்தில் அவன் விலங்கிடப்பட்டவனாய், கைதியாய், தெருவில் நடந்து போகிற சூழ்நிலைக்குள்ளே வரான். எங்கே இருந்தவன் எங்கே வந்துட்டான்னு சொல்லி பாருங்கள். இப்போ நீங்கள் பவுலினுடைய அந்த 30 வருஷத்து ஊழியத்தின் அனுபவத்தை அவன் நான் ஆகாதவனாக போகக்கூடாது, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது அவன் எடுக்கிற தீர்மானங்கள், அவன் எடுக்கிற சாய்ஸ் அவனுக்கு இந்த விளைவை கொண்டு வருது. பெரிய நஷ்டம், காசு விஷயத்துலேயும் நஷ்டம், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைங்கிற விஷயத்தில் நஷ்டம், எல்லா விதத்துலேயும் அவன் பெரிய நஷ்டத்தை அடைகிறான். அவனுக்கு இருந்த அதிகாரம் போச்சு, அவனுடைய பதவிகள் போச்சு, அவனுடைய எல்லா காரியங்களும் போச்சு. ஆனால் அவன் பரவாயில்லைன்னு சொல்கிறான். பரவாயில்லை, எனக்கு ஒரே பாயிண்ட் தான்ப்பா, நான் என்ன ஆகக்கூடாது? ஆகாதவனும் ஆகக்கூடாது. இப்போ கடைசியில் ரோம சிறையில் போட்டாங்க. ரோம சிறையில் போட்டு முதல் தடவை வெளியே வந்துட்டார், 2வது தடவை பிடிச்சி போய் உள்ளே போட்டாங்க. இப்போ 2வது தடவை இதுக்கு வெளியே வரமாட்டோன்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. முதல் முறை சிறையிலிருந்து அவன் எழுதின நிருபங்களில் நான் எப்போ வெளியே வரப்போகிறேன்றதை பற்றியே பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வரப்போகிறது, வெளியே வந்து என்ன செய்ய போகிறேன்ற காரியங்கள் பேசலாம். ஆனால் 2ஆம் சிறை இருப்புக்குள்ளே போகும்போது கதை முடிஞ்சிருச்சுன்னு அவனுக்கே தெரியுது. அவனுடைய வாழ்க்கையின் கடைசி அவன் எழுதுகிற நிருபம், சிறையிலிருந்து எழுதுகிற நிருபம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம். 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் பவுல் சொல்லுகிற வார்த்தை, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்கள். 2 தீமோத்தேயு 4 6லிருந்து 8 வரைக்கும். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம்
வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ பவுல் ஊழியம் செய்கிற நாட்களில் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவருடைய வருகையை பற்றி பேசினான். அவர் வருகையின் காலம், வருகையின் காரியங்களை பற்றி தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது ரெண்டாவது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் ஃபுல் அதிகாரமே அதை பற்றி தான் பேசுகிறான்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். இங்கே தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் வந்து நிற்கும்போது அவர் வருகை நாட்களில் நான் என்னென்ன செய்ய போகிறேன்றதை பற்றி அவன் சொல்லலை. இப்போ என் காலம் முடியுதுங்கிறத அவன் ஒப்புக்கொள்கிறான். கடைசி என் ஓட்டத்தை நான் ஃபினிஷ்ட், நான் ஓடி முடித்தேன், நல்ல போராட்டத்தை போடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். என் விசுவாசத்தை நான் இழந்து போகலை, என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இப்போ அதனால எனக்கு நஷ்டம். இன்றைக்கி சிறை கைதியாக வந்து உட்கார்ந்துருக்கிறேன். நீங்கள் 2 தீமோத்தி போய் வீட்டில் நிதானமாக அத்தனை அதிகாரத்தையும் 4 அதிகாரம் தான் வீட்டில் பொறுமையாக உட்காந்து வாசித்து பாருங்களேன், கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கப்பா, யாருமே இல்லை என் கூட. தீத்து கொண்டு போயிட்டான். தீத்துவை என் குமாரன்னு சொல்கிறான். அவன் முன்ன தீத்துவனுடைய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா என் குமாரன்னு சொல்லுவான். தீத்து கொண்டு என்னை விட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறது கூட யாருமே கிடையாதுன்னு சொல்லி பரிதாபமாக இருக்கும். அந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகம், அந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் அவன் சொல்லும்போது, என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எல்லாத்தையும் இழந்தேன், நஷ்டமாக போச்சின்னு சொல்லலை. எல்லாத்தையும் இழந்தேன், நஷ்டம்தான். ஆனால் என்ன தெரியுமா, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லை, அதெல்லாம் நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கத்தான் போகுது, அதெல்லாம் நிச்சயம்னு சொன்னேன்ல, அது நடக்கும். நடக்கும்போது எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா, எனக்கு என்ன வச்சிருக்குதா, நீதியின் கிரீடம் எனக்காக வெயிட்டிங். ஏன்னா நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். சக்ஸஸ், நல்லபடியாக என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன். அதனால் எனக்கு என்ன காத்திருக்கு, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வர்ற அந்த நாள் இருக்குது பாருங்கள், அது என்னைக்குன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, என்னென்ன நடக்க போகுது அதெல்லாம் அப்புறம். ஆனால் ஒரு நாள் நடக்க போகுது, அன்னைக்கு அவர் எனக்கு நிச்சயமாய் அந்த நீதியின் கிரீடத்தை தருவார். அதை சொல்லிட்டு அதே மூச்சில் நம்மளை பார்த்து சொல்கிறான், எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தருவார். சரி, உங்களுக்கும் எனக்கும் கூட அது உண்டுன்னு பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்களும் கூட ஆகாதவர்களாக போகக்கூடாதுன்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் ஜீவித்து உங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருந்து உங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் முடிக்கும்போது நீதியின் கிரீடம் உங்களுக்காக, அது யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அது உண்டுன்னு சொல்லி பவுல் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடுது. இந்த டிசம்பர் மாதம் இதோ வந்துருச்சு, நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இவ்வளவு ஸ்பீடாக ஓடுறதுன்றது நம்மளுக்கு கிரகிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவ்வளவு ஸ்பீடாக காலம் நம்ம விட்டு கடந்து போகுது. நம்முடைய காலமும் அவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சு போயிடும். நாம் இந்த வேகமாய் கழிந்து போகிற காலத்தில் நம்முடைய ஓட்டத்தில் நாம் எதை தெரிந்து கொள்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், யார் கூட இருக்கிறோம், எல்லாம் எங்கே வரப்போகுது, கணக்கில் வரப்போகுது. நாம் ஞாபகம் வச்சுருக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் ஒரு நாள் கணக்கில் வரப்போகுது. அங்கே போய் கணக்கு கொடுக்கும்போது என்னென்னு கணக்கு கொடுக்க போகிறோம்னு இங்கே உடம்புல பயம் இருக்கணும். இப்போ நமக்கு இன்றைக்கி இங்கே லாபமாக நஷ்டமாக, லாபமாக நஷ்டமாக, லாபமாக நஷ்டமாக, இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம், இதை செஞ்சால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அப்போ நான் ஏன் செய்யணும், இப்படியே நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இந்த கணக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறான். பவுலனுடைய காரியம் என்ன, நான் என்ன ஆகக்கூடாது, நான் ஆகாதவனாக மட்டும் ஆகக்கூடாது.
நீ என்ன நினைக்கிற, இவங்க என்ன நினைப்பாங்கன்றதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. என்னுடைய அக்கறைலாம் கர்த்தர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன சொல்ல போகிறார், அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன சொல்ல போகிறார். எந்த சின்ன காரியமாக இருந்தாலும் எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் நம்மளுடைய கணக்கு கர்த்தர் என்ன நினைக்க போகிறார், கர்த்தர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத குறித்து தான் இருக்கணும். அதை குறித்து அந்த பயத்தோடையே ஒவ்வொரு நாளும் ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும்போது நல்ல போராட்டத்தை போராடினப்பா, முடிஞ்சு போச்சு, ஓகே ஃபைன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், இது முதல்ல எனக்கு நீதியின் கிரீடம் வெயிட் பண்ணுதுன்னு சொல்லி அப்படி முடிக்கிற ஒரு ஜீவனமாக இருக்கணும். அதை தான் ஆயத்தமாகணும்னு சொல்லி வேதம் பேசுது. வருகிறார் என்கிறது சத்தியம், வருகிறார் என்கிறது நம்மளுடைய விசுவாசத்தின் அடிப்படை. ஆனால் வருகிறார் என்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகிறது தான் காரியம். நாம் டெய்லி அதில் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் ஆகிறதுன்றது வேற, ஆயத்தமாய் இருக்கிறதுங்கிறது வேற. ஆயத்தம் ஆகிறதுனா என்னது? இனிமேல் தான் ஆயத்தம் ஆகணும். ஹோட்டலில் வெளியில் போர்டு வைக்கிறான், மீல்ஸ் ரெடி அப்படின்னு போர்டு வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆயத்தமாக இருக்கிறதுனா என்னது? ரெடியாக இருக்கிறது, போனால் சாப்பிடலாம், ரெடியாக இருக்கிறது. ஆயத்தம் ஆகணும்னா இப்போ தான் அரிசி உலையில் போட்டுருக்குறாங்க, போயிட்டு வாங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஆயத்தம் ஆகிறதுக்காக அழைக்கப்படலை, ஆயத்தமாய் இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். நான் என்ன ஆகக்கூடாது பிரதர் சிஸ்டர், ஆகாதவனாக மட்டும் ஆயிடக்கூடாது. இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தான் நீங்களும் நானும் பிரயாசப்பட்டாலும் சரி, குற்றமே இல்லாத, குறையே இல்லாத வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது. தவறுவது மனித இயல்பு, அது அப்படி தான் இருக்கும். குற்றம் குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, 100% ஆண்டவரை ஒரு குறையும் இல்லாமல் நம்ம சேவிக்க முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் வருகிறார். ஏன் வருகிறாரா? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். பேதுரு எழுதின 1வது நிருபம் 1ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கன்னு வசனம் சொல்லும். நம்ம முயற்சி செய்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே வருகிறதுன்னு சொல்லிட்டாருல்ல. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இப்போ பரிசுத்தமாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருந்தால் போதும் இல்லை, இன்னும் பரிசுத்தமாகணும் தான் முயற்சி செய்கிறோம். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு சமமாய் நாம் பரிசுத்தமாகிட முடியுமா? குறையே இல்லாத தேவன் முன்னாடி நாம் போய் நிற்கணும்னா அவருக்கு ஒப்பாய் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னால், அவரால் ஏற்றுக்கொள்ளப்படணும், அவர் ஸ்டாண்டர்டில் நான் இருக்கணும்னா முடியுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகணும்னு தான் நம்ம முயற்சி செய்து கடந்து போகிறோம். ஆனால் பூரண புருஷராக அவர் இருப்பார், நாம் எப்படி இருந்தாலும் அந்த லெவலை விட்டு குறைவாக தான் இருப்போம். குறைவாக இருப்போம் என்கிறதுக்காக பாரு உங்ககிட்ட இந்தந்த குறையெல்லாம் இருக்குது, நீ எல்லாம் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி அவர் தட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யார் உள்ளே போகிறா? 100% அக்கம்ப்ளிஷ் பண்ணவங்க தான் உள்ளே போகணும்னு சொன்னால் எத்தனை பேர் போகிறாங்க? ஒருத்தரும் போக முடியாது, அது அவருக்கே தெரியும். அதனால் அவர் வர்ற நாளில் என்ன செய்ய போகிறார்னு வேதம் சொல்லுது. அவர் கணக்கு கேட்கறது மட்டும் இல்லை, நியாயம் தீர்க்கிறது மட்டும் இல்லை, அவர் என்னவும் செய்ய போகிறாரா? அவர் வரும்போது அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. இப்போ நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தேன், என்னில் குறை இருக்கும்போது என்னை பார்த்து எனக்கே வெறுப்பாயிரும். என்ன இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய ஓட்டம் வேஸ்ட்டாக இருக்குது, நம்மளால் அந்த அளவுக்கு செய்ய முடியல, நம்மளால் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர முடியலன்னு நான் நானே குற்றம் சாட்டி கொண்டு என்னை நானே ஒரு குற்ற உணர்வுக்கு உட்படுத்தி என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய காரியங்களை நான் நோகடித்து நான் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பரிசுத்தவான்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க.
எந்த குறை இல்லாதது போல் வெளியில் ஆக்ஷன் பண்ணலாம், ஆனால் உள்ள அவங்களுக்குள்ள அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளால் இந்த குறை இருக்குது நம்மக்கிட்ட, நம்மளால் இதை மேற்கொள்ள முடியல, இதை மேற்கொண்டோம்னா இன்னொரு ப்ராப்ளம் வந்துடுது, இதில் கரெக்டாச்சுன்னா அதில் ஃபால்ட் ஆகிடுது, நம்ம எதை எப்படி செய்கிறது, இப்படி குறை இல்லாமல் தான் இருக்கணும்னு நானும் விரும்புகிறேன், ஆனால் இதுக்கு முடியலையேன்னு சொல்லி நம்ம இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசியில் அவர் வரப்போகிறாரா, அவர் வரும்போது அழிக்கப்பட போகிற கிருபையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கன்னு வசனம் சொல்லுது. பயப்படாத, தைரியமாக இரு, அவர் கடைசி நாளில் கிருபையை கொடுப்பாருன்னு சொல்லி. இப்போ கடைசி நாளில் கிருபையை கொடுப்பாருன்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்குறோம். எபிரேயர் 3:14, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னு? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. இயேசுவை விசுவாசித்தா நான் ரட்சிக்கப்படுவேனுங்கிறது தான் அந்த சிம்பிளான ஒரு நம்பிக்கை இல்லை? அந்த நம்பிக்கையில் தான் துவங்கணும். அதில் துவங்கி தான் நம்ம வளர்ந்து வர்றதுக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். இப்போ இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஞாபகப்படுத்துகிறான், ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்ததுல, அந்த நம்பிக்கையில் என்னவாயிரு? உறுதியாயிரு. அவரிடத்துல விசுவாசமாக இருந்தனா அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே சொல்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம். யோவான் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கு. இப்போ இங்கே ஆண்டவர் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்து குறையே இல்லாத பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைஞ்சவனாக, அப்படி நான் எதிர்பார்க்குற இந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பேசலை. ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாரு? குமாரன் மேலே விசுவாசமாக இருந்தால் அவன் என்ன அடைவானா? நித்திய ஜீவனை அடைவான். அது யாருடைய சித்தமாக இருக்கா? பிதாவினுடைய சித்தமாக இருக்கான். அவனை கடைசி நாளில் எழுப்புறதும் பிதாவினுடைய சித்தமாக இருக்கும். இதை ஆண்டவரே சொல்கிறார். ரொம்ப எளிமையாக தேவைப்படுறது என்னன்னு சொன்னால், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் அவரை கிறிஸ்து என்று சொல்லி என் இரட்சகர் என்று சொல்லி நான் நம்பினேன். பார்த்தீங்களா? நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அதை எது வரைக்குமா உறுதியாக பிடிச்சிருக்கணுமா? முடிவு பரியந்தம். சரி, நம்ம கிருபையினால் தான் துவங்கணும். இது கிரியினால் உண்டானது இல்லைன்னு வசனம் சொல்லுது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. துவக்கமே எதில் தான்? கிருபையில் தான். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு வசனம் சொல்லுது. கிஃப்டாக கொடுக்கத்தார். ஆரம்பமே கிருபை தான். முடிக்கிறதும் எதில் தான் போய் முடிக்க போகிறோம்? நான் செஞ்சுட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் உள்ளே போயிட்டேன்னு இல்லையா? நீ என்னதான் செஞ்சாலும் குறைதான். ஆனால் அவர் அங்கேயே என்ன கொடுக்குறாரா? கிருபை கொடுக்குறார். ஆரம்பம் கிருபையில், முடிக்கிறதும் கிருபையில். நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருன்றது வசனம். அவர் வரும் நாளிலே நமக்கு கிருபையை அளிப்பார் என்கிறதும் வசனம். அதே எபிரேயர் 6வது அதிகாரம் 3வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 3:6, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நம்முடைய இந்த ஓட்டத்தில் நமக்கு இந்த உறுதியான நம்பிக்கை அவசியம். எதன் மேலே? ஆரம்பத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் மேலே, அந்த நம்பிக்கை மேலே ஒரு உறுதி அவசியம். அது நிமித்தம் நமக்கு அந்த நம்பிக்கை நிமித்தம் என்ன இருக்குதா? தைரியம் இருக்கான். ஹல்லேலூயா! நமக்கு ஒரு தைரியமே கிடைக்குதான். நான் பரிசுத்தவான் என்கிறதுனால இல்லைங்க, நான் சாதனையாளன் என்று சொல்லி ஆண்டவர் முன்னாடி காலத்தை தூக்கி விடுறதே கிடையாது. அவருடைய கிருபை. ஆமென்.
அவருடைய கிருபையினால தான் இதுவரைக்கும் வந்தது. அவருடைய கிருபையினால் தான் போய் முடியவும் போகுது. என் நம்பிக்கையில் என்ன தெரியுமா, என்ன ஆரம்பத்தில் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தார். நான் அதை உறுதியாக பற்றி கொண்டு கடைசி வரைக்கும், அதுதான் என்னுடைய ஓட்டமே. ஸோ நம்ம சோர்ந்து போகிறதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பிசாசு நம்மை குற்றப்படுத்தி, நம்ம புண்படுத்தி, நீ வேஸ்ட்டு, நீ எல்லாம் பிரயோஜனமே கிடையாது, அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, உன்னில் இந்த குறை இருக்குது, நீ இப்படி இருக்கிறிய, இது கூட இல்லைன்னா நீ பரிசுத்தத்தை பற்றி வாழ்ந்தேன்னா பிரயோஜனம், இப்படியெல்லாம் பிசாசு நம்மை வஞ்சிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் உள்ள நம்பிக்கையை நம்ம முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும். என்னால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நான் எழுப்பப்பட போகிறேன். ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார் என்கிறது சத்தியம். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறது என்னுடைய காரியம் இல்லை. நான் அவர் வரும்போது என்ன ஆகக்கூடாது, ஆகாதவனா ஆகக்கூடாதுன்னு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன், என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனாக இருப்பேன். என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கும்போது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நான் முடிப்பேன். என்னில் நான் அச்சீவ் பண்ணிட்டேங்கிறதுனால நான் ஓடுறதில்லை. எனக்கு அவர் கிருபை அளித்து என்னை சேர்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில் நான் இதை ஓடி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா.